அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 65வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். வேதத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் மிக விசேஷமான ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு நாமம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக தேவைகளோடு அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன் என்றால் அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற நாமம். அவரிடத்திலே வந்தவர்களை அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. எதை எதிர்பார்த்து வந்தோமோ அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், அநேக போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு எந்த துக்கத்தோடு ஒரு வேதனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு பதில் தருகிறவர், என் விண்ணப்பத்தை கேட்டு என்னுடைய கண்ணீரை கண்டு மறைந்து போகிற தேவன் அல்ல, தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்த முடிவுகளை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஒருவேளை தண்ணீர் காணாமல் இருக்கலாம், காற்று காணாமல் இருக்கலாம், ஆனால் வாய்க்கால்களை நிரப்ப நம்முடைய தேவனால் முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, காற்றுகள் காணாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், என் தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். காலை நேரம் நல்ல சந்தோஷமா பாடுங்க. நம்ம பாடுறதுபடியே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி இயேசுவே. ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, உள்ளத்திலிருந்து அவர் கிருபை உள்ளவர். கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பேன்,
கிருபையினால் காத்து கொண்டார். ஆமே, ஜெபம் கேட்டார், பதில் தந்தார். தம் கிருபையினால் கிருபையினால் அவர் காத்து சொல்லுங்க. கொண்டார். நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், தம் தழும்புகளால் சுகமாக்கினாரே, என் நோய்களை குணமாக்கினார். தம் தழும்புகளால் சுகமாக்கினாரே, என் நோய்களை குணமாக்கினார். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் தேவன் ஆனவரே. ஆமென். ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் ஆனவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. நாங்கள் ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் சொல்லி பாடலாமா? ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கமெல்லாம் அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனுமானவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனுமானவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசி அனுப்புவீராக. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரட்டும். உம்முடைய அற்புத கதவு திறக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யட்டும். ஆண்டவரே, வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே பிரச்சனைகளோடு அநேக புயற் காற்றுகள் பெருவெள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். நீரே தஞ்சம், நீரே அடைக்கலம், காற்றுக்கு பெருங்காற்றுக்கு புகலிடமாய் இருக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவர் மேலும் விசேஷ ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்களுக்கு ஜீவனும் பலனும் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள வார்த்தைகளை நீர் தந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். கொலேசையர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலேசையர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஜெபத்தை நேசியுங்கள். நல்லா கவனிங்க. ஜெபத்தை நேசியுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல வாசித்தோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன்
ஜெபத்தில் விழித்திருங்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசித்தோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் நாம் செய்ய முடிந்ததும் செய்ய வேண்டியதுமான ஒரு காரியம் ஜெபம் மாத்திரமே. ஜெபத்தை நாம் தள்ளி வைத்துவிட்டு வெற்றியை நாம் பார்க்கவே முடியாது. எப்படி கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்க முடியாதோ, சிலுவையையும் தேவனுடைய ஜனங்களையும் பிரிக்க முடியாதோ, இரட்சிப்பை பிரிக்க முடியாதோ, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பிரிக்கப்படக்கூடாததாய் இருக்க வேண்டும். அது பிரிக்கவே முடியாத ஒன்று. ஜெபித்தால்தான் வெற்றி, ஜெபமே ஜெயம் என்று நம்ம வாசிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, இன்றைக்கு எப்பேற்பட்ட வெற்றியானாலும் தேவனிடத்திலிருந்து தான் ஜெயம் வரும். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படின்னா ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் நாம் வாழ வேண்டும், ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும். தோல்விகளிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும், கஷ்டங்களிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஜெயமோ கர்த்தரால் வரும். அது எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்தில் தான் ஜெயம் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எத்தனையோ தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துடன் அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஜெபத்தை நேசியுங்கள். ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாய் அல்லாதபடி, ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் ஜெபத்தை கொண்டு வராதபடி, ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக ஜெபத்தை முக்கியப்படுத்துவதை போல காட்டிக்கொள்ளாதபடி, எப்போதும் ஜெபத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஜெபத்தை நேசிக்கும் போது ஜெபம்தான் என் வாழ்க்கையில் வெற்றி தர முடியும், ஜெபம்தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் காரியங்களை நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்தை நேசியுங்கள். ஜெபத்தை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து, நாம் ஜெபத்தை நேசிப்பதற்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை செய்யும்போது, இப்படிப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்தும் போது நாம் ஜெபத்தை நேசிப்போம். ஜெபத்தை நேசித்தா என்ன ஆகும்? அதிக நேரம் நம்ம ஜெபிக்க முடியும், அதிக நேரம் தேவனோடு பேச முடியும், அதிக நேரம் தேவனோடு உறவாட முடியும். வாசிக்கலாம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். யோசித்து பாருங்களேன், கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இந்த உறவு, இந்த ஜெப ஜீவியம், இந்த ஜெய ஜீவியம் எப்படி மோசே வாழ்க்கையில் வந்ததுன்னா, ஜெபத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், நான் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். ஜெபத்தை நேசிக்கிறவங்க கர்த்தரை நேசிக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கு ஜெபத்தை நாம் நேசிப்போம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபித்தவரை நாம் நேசிப்போம். அல்லேலூயா. வாசிக்கலாம் சில வசனங்கள். ஜெபத்தை நேசிக்கிறவங்க அல்லது ஜெபிக்கிறவரை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில கருத்துக்களை இந்த காலை நேரத்தில் பார்த்து இந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வர பிரயாசப்படுவோம். வாசிக்கலாம், மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம். முதல் கருத்து வாசிக்கலாம், மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்பர் 1, முதல் காரியம், இயேசு அதிகாலையிலே இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை விரும்புகிற நேசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஜெபத்தை பழக்கமாய் கொண்டு இருப்பார். முதல் கருத்து, ஜெபத்தை நேசிக்கிறதுடைய வெளிப்பாடு.
ஜெபிக்கிறவரை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு என்னென்னா, எனக்கு ஆண்டோடைய உறவு வேண்டும், அவர் உறவு இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர் உறவு இல்லாமல், அவர் பிரசன்னம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜெபத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படி ஜெபிக்கணும்னா, ஏன்னா ஜெபம் தான் தேவனோடு படுகிற உறவுக்கான ஒரு காரியம். நாம் ஜெபிக்கும் போது தான் தேவனுடைய உறவு நமக்குள்ளே உண்டாகும். அப்போ ஜெபிக்கணும்னா முதல்ல பழக்கம் இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்பி, ஏன் இந்த காலை ஜெபம்? அதிகாலையிலே நாம் எழும்ப வேண்டும், அதிகாலையிலே அவர் முகத்தை தேட வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று நம்ம வாசிக்கிறோம். வேதத்திலே அநேகரை நான் காட்டி கொடுக்க முடியும். ஒரு பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். அதிகாலையிலே எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். இதற்கு யாரை எடுத்துக்கொள்ளலாம்? அநேக நபர்களை வேதத்திலே காட்டினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகரை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி அவர் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபமே அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமாக இருந்தது. அவர் ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார், எல்லா இடங்களிலும் ஜெபித்தார், எல்லா நேரங்களிலும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். சீஷர்கள் பார்த்தார்கள், ஜனங்கள் பார்த்தார்கள், எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜெபிக்கிறார்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய பழக்கமாய் அது மாற வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஜெபத்தை வைத்து தான், முன் வைத்து விட்டு தான் அடுத்து நம்ம காரியத்தை நடத்தணும். ஒரு தொழில் தொடங்குறோமா, ஜெபத்தை நாம் முன்பதாக வைக்க வேண்டும். ஒரு படிக்கிற காரியங்கள் இருக்கிறதா, ஜெபித்துட்டு தான் அடுத்த படிக்க தொடங்கணும். அதே போல் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்தி பாருங்கள், தேவனை முன்னிலைமைப்படுத்தி பாருங்கள். அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை தருவார். ஜெபம் நமக்கு பழக்கமாக இருக்கணும். இன்னைக்கு சாப்பிட்ற காரியங்களை பாருங்கள், வேகமாய் சாப்பிட்றோம். அப்படி அல்ல, சாப்பாடு வச்சுட்டா கூட அதில் கரம் வைத்து ஜெபித்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். சேலரி வாங்குகிறோமா, அதில் ஒரு கையை வச்சு ஜெபம் பண்ணும், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெபத்தை நாம் முன்னிலைமைப்படுத்தி நாம் ஜெபித்து விட்டு தொடங்கும் போது அதிலே தேவன் ஜெயத்தை தருகிறார், அதிலே தேவன் வெற்றியை தருகிறார். வேதாகமத்தில் அநேகர் வெற்றி பெற்றதை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் ஜெபத்தை முன்வைத்ததுனால தான் வெற்றி பெற்றார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசுவா ஆயி பட்டணத்திலே தோல்வி கண்டவுடன் அவன் செய்த காரியம் என்ன? முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறதுன்னு ஜோசுவா, எழுந்துரு, நீ புறப்பட்டு போ, ஆயி பட்டணத்தை உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், நம்மால் ஜெயிக்க முடியாத சில காரியங்கள், நம்மால் மேற்கொள்ள முடியாதவற்றை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டுமானால் ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்த வேண்டும். ஜெபம் பழக்கமாய் நமக்கு மாற வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தை நேசிக்கக்கூடிய அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, பாருங்க, ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நல்ல குறிங்க, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். சொன்ன ஜெபம் நமக்கு பழக்கமாக வேண்டும். எதை தொடங்குவதா இருந்தாலும், எதை ஆரம்பிப்பதா இருந்தாலும், எதை நாம் செய்வதா இருந்தாலும் ஜெபத்தை முன்னிலைமை வைத்துவிட்டு, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஜெபித்தாதான் எனக்கு இது ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் என்கிறதை நாம் அறிந்து நாம் ஜெபித்து கடந்து போக வேண்டும். பழக்கமாய் மாற வேண்டும் எல்லா விஷயத்திலையும். இரண்டாவது, வழக்கமாய் மாற வேண்டும். யோசித்து பாருங்க, பழக்கம்தான் வழக்கமாய் மாறும். நம்ம பழகிற காரியங்கள் வழக்கமாய் மாறும். அதே போல் ஜெபம் வழக்கமாய், அதுக்குன்னு ஒரு நேரம், அதுக்குன்னு ஒரு காலம், அதுக்குன்னு ஒரு தருணத்தை நம்ம வைத்திருக்க வேண்டும். அதை ஒரு நாள் நம்ம விட்டுடக்கூடவே கூடாது. யோசித்து பாருங்கள், சில காரியங்களை பாருங்கள். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே சொல்கிற தானியேல் எப்போதும் போல ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவர் ஜெபிக்கிறார் என்பது ராஜாவுக்கு தெரிந்தது. அவர் ஜெபிக்கிறார் என்று தங்களை கூட இருக்க வேலை செய்கிறவர்களுக்கு தெரிந்தது. இந்த நேரத்தில் தானியேல் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. தினமும் 3 வேளை சரியாய் தானியேல் ஜெபிப்பார் என்கிற காரியம் அவர்களுக்கு அறிந்தது. அந்த நேரத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போனா ஒரு வழக்கமான ஜெப அனுபவம் இருந்தது. அதனால தான் ராஜா சிங்கக்கவியில் போட்டவுடன் சொல்வார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? வல்லவராய் இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு விஷயம் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து,
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக, பாருங்க, தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, பாருங்க, எப்பவுமே செய்து வரபடி, அதாங்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும், அதான் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும் ஒவ்வொரு நாளும் முன் செய்து வந்தபடியே ஒவ்வொரு நாளும் அவன் பழக்கம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அது வழக்கமாக இருக்கணும். எப்போவுமே இந்த நேரம் கர்த்தருடைய நேரம், அதிகாலையிலே எழும்பி எந்த வேலையும் செய்தக்கு என்பதாக அவர் சமூகத்துக்கு தான் நான் போவேன். ஒரு நேரத்தை குறித்து, காலத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். நாம் ஜெபத்தை நேசிக்கணும், ஜெபிக்கிறவரை நேசிக்கணும். தேவனோடு எனக்கு உறவு இருக்கணும், அவர் மேலே இருக்கிற அன்பு எனக்கு வெளிப்படணும், அவரோடு நான் கூட எப்போது இருக்கணும், அவர் என்னோடு கூட இருக்கணும் விரும்புகிறவங்க 2வது ஜெபத்தை தங்கள் வாழ்க்கையில் வழக்கமாய் வைத்திருப்பார்கள். அடுத்து 3வது கருத்து, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எப்போதும் ஜெப சிந்தையை கொண்டு இருப்பார்கள். வாசிக்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், பாருங்க, ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். எப்போதும் ஜெப சிந்தையே உடையவங்களா இருப்பாங்க. அவங்க பாருங்க, அங்க எப்பவுமே ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் ஒருவேளை தடைகள் உண்டாகலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், உலகத்தினுடைய காரியங்கள், குடும்பத்துடைய காரியங்கள், எதுவா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுவதிலும் முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் இருக்கணும். ஜெப சிந்தையை கொண்டு இருக்கிறவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள், தேவ உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், ஜெபத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த காலை நேரத்தில் நான் ஒரு ஜெப வீரன் என்று நீங்கள் சொன்னோம்னா, நம்ம எப்போவுமே ஜெப சிந்தை, எப்போதுமே ஜெபிக்கிற ஒரு எண்ணம், சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே ஜெபித்து, ஆண்டவரே இது என்ன காரியம் என்கிறத தேவ சமூகத்தில் போய் நிற்கிற அந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஜெப சிநேகிதர்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்லுகிறது, சிந்தையிலே வீணரானார்கள். சில பேர் பாருங்க, சிந்தையில தீய காரியங்களை நினைத்து, பழைய காரியங்களை நினைத்து, கடந்த கால தோல்விகள், கடந்த கால கசப்புகள், கடந்த கால வெறுப்புகள், கடந்த நாட்களில் நடந்த அதையே நினைத்து கொண்டு தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை இழந்துடுவாங்க. இன்னைக்கு தேவன் வைத்திருக்கிற வெற்றிகளை இழந்துருவாங்க, இன்றைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவாங்க. அவங்க எண்ணம், சிந்தை எல்லாமே எது இருக்குன்னா, கடந்த நாட்களில் நடந்த நிகழ்வுகள், அன்னைக்கு அப்படி நடந்தது, அன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்தது, அன்னைக்கு இப்படிப்பட்ட காட்சியை நான் பார்த்தேனே, அன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்டேனே, இதை குறித்தே சில என்ன செய்வாங்கன்னா தங்க சிந்தையில் அதான் வீணரானார்கள். இப்படியே அல்ல, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவரை போல பார்க்கணும், அவரை போல பேசணும்னா அவரை போல ஜெபிக்கவும் நாம் செய்ய வேண்டும். அவரை போல நான் பார்க்கணும், அவரை போல வாழணும், அவரை போல அற்புதங்கள் அடையாளங்கள் நானும் செய்யணும் அப்படின்னு விரும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரை போல ஜெபிக்கிறது நம் மாதிரியாய் மாற வேண்டும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெப சிந்தை நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கலாம், ஆனால் நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் மாத்திரம்தான். ஏன்னா எங்கள் சிந்தை எண்ணம் எல்லாம் ஜெபம் தான். அல்லேலூயா. 4வது கருத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, பாருங்க, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அடுத்து தொடர்ந்து நீங்க வாசிங்க. அங்க சொல்லப்படுகிறது ஜெப திட்டத்தை கொண்டிருப்பார்கள். அடுத்து ஜெபத்தை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஜெபத்துக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். இந்த நாள் உபவாச நாள், இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள், வாரத்தில் இந்த நாள் நான் உபவாசிப்பேன். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் லூக்கால 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன். யோசித்து பாருங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
லூக்கா 18:12 வாரத்தில் 2 தரம் பாருங்க, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பாருங்க, உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்ப சில நேரங்கள் இப்படிலாம் நம்ம அனுபவம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஒரு உபவாச நாள், நமக்கு ஒரு இரவு ஜெபம், நமக்கு தேவ சமூகத்தில் செலவழிப்பதற்கு குடும்பமாய் தனித்துவமாய் இருப்பதற்கான நேரங்களை தேவ சமூகத்தில் நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜெப திட்டம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். யார் தேவத்தை நேசிக்க முடியும், யார் தேவனை நேசிக்க முடியும், தேவனுடைய உறவுக்குள்ளே யார் கடந்து வர முடியும்னா அவங்களுக்கு ஒரு ஜெப திட்டம் இருக்கும். அந்த ஜெப நாட்கள் என்று ஒன்று இருக்கும். ஜெபிப்பதற்கென்று சில நாட்களை, சில நேரங்களை, சில காலங்களை, சில உபவாசிக்கும் முறைகளை தனித்து வைத்திருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 5வதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அடுத்த ஜெபத்தை நேசிக்கிறவங்க, தேவ உறவை விரும்புகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜெப தியாகம் உடையவர்களாக இருப்பாங்க. இதற்காக தியாகம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. யோசித்து பாருங்க. எங்கள் ஆண்டவர் மோசே சொல்லார், எப்பா நீ விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் வந்து நில்லு. மலை மேலே ஏறி வருதுன்னா சாதாரண ஒரு அனுபவம் அல்ல, உங்களுக்கு தெரியும். அதுவும் விடியற் காலத்தில்னா எத்தனை மணிக்கு எழும்பி இருக்கணும், எத்தனை மணிக்கு தன்னை ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும், எத்தனை மணிக்கு தங்களை ரெடி பண்ணி இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. விடியற் காலத்தில் அப்போ ஒரு ஆயத்தம், ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை. இந்த வயதிலும் கடினமான நேரத்திலும் ஒரு தியாகம். தானியேல் 21 நாள் தொடர்ந்து உபவாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ எப்போ வயது முதிர்ந்தவர் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. தங்கள் சரீரத்தை பார்க்கவில்லை, தங்கள் பலவீனத்தை பார்க்கவில்லை, தங்கள் காரியங்களை சொல்லவில்லை. அவர்கள் தியாக மனதோடு ஜெபித்தார்கள். யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் தியாகம் பண்ண வேண்டும். தானியேல் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 10வது அதிகாரம் 3வது வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை பாருங்க, ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டில் யோசித்து பாருங்க. ஒரு வயது நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஆனால் ருசிகரமான அப்பத்தை புசிக்கல, இறைச்சி திராட்சரசம் வாய்க்குள்ள போகல, பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளல. இஸ்ரவேல் தேசத்துக்காக அவர் 3 வாரங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு தியாகம் வேண்டும். ஜெபத்தை நேசிக்கிறவங்க வாழ்க்கையில எதையும் விட்டு கொடுக்க, எதையும் இழக்க, கிறிஸ்துவின் உறவுக்காய் எதையும் நஷ்டம் என கருதுகிற இருதயமுடையவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த அளவு ஜெபத்துக்காக தியாகம் செலுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நேரங்களை செலுத்தி இருக்கிறோம். இன்றைக்கி ஆலயத்தில் ஒரு கூட்டம்னா கூட போகிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையே நாம் கலந்து கொள்வது ரொம்ப நாட்கள் ஆகுது, ரொம்ப காலங்கள் தள்ளி போய் விடுது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் செய்துக்கலாம், இன்னொரு நாள் செய்தி கேட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம கடந்து போகிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் வேண்டும். சிலவற்றை இழந்தால்தான் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற முடியும். நெகேமியா அரண்மனையை இழந்தார். எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் உயிரையும் தியாகம் செய்து போய் நிற்கிறாள். நீங்கள் அநேகரை குறித்து உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றுமல்ல. யோசித்து பாருங்கள். தியாகம் செய்கிற அனுபவம், ஜெபத்தில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் ஜெபத்தை நேசிக்க முடியும். 6வதாக வாசிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்கு பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்கு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? தானியேலும் தன் தோழரும். அடுத்து 6வது காரியம், ஜெப நண்பர்களை கொண்டிருப்பார்கள். ஒரு ஜெபத்தை நேசிக்கிறவங்க,
தேவ உறவை அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, அல்லது ஜெப உறவை, தேவ உறவை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வாஞ்சிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட ஜெபிக்கிற கூட்டாளிகள், நண்பர்களை எடுத்துக்கொள்வாங்க. எஸ்தர் அங்கே சொல்லுகிறார், வாசியுங்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து பாருங்க, விண்ணப்பம் சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல யூதரை எல்லாம் கூடி வர செய்யுங்க. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். பாருங்க, யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட். இன்னைக்கு ஒருத்தராய் அல்ல, 2 பேராய் சேர்ந்து போது பலவானை ஜெயிக்க முடியும். ஒருவரை விட 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஜெப நண்பர்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊர் சுற்றுவதற்கும் வெளியே சுற்றுலாக்கள் சுற்றுவதற்கும் தங்களுடைய சந்தோஷங்களில், திருவிழாக்கள், வீடுகள், சந்தோஷங்களில் அநேக நண்பர்களை கூப்பிடுவது உண்டு. தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவதற்காக மாத்திரம் நாம் கூப்பிடாதபடி நம்முடைய ஜெபத்திற்கென்று சில நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நண்பர்களோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை நேசிக்கணும் வெளிப்பாடு தான். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இன்னைக்கு பாருங்க, தேசத்தினுடைய நிலைமை நமக்கு தெரியும். இன்னைக்கு நாம் கூடி சபையோடு, தேவ ஜனங்களோடு, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இருக்கிற ஜெப நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இணைந்து ஜெபிக்கும் போது, எங்கே என் நாமத்து நிமித்தமாக 2 3 கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன். 2 பேர் 3 பேர் கூடினாலே போதும், அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தாலே போகும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் அந்த இடத்திலே வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லமை உள்ளவர். தோழர்களை, ஜெப நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுக வேண்டும். 7வதாக நாம் வாசிக்கலாம். 7வதாக வாசிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அன்னாள் ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, அடுத்து ஒரு ஜெபத்தின் மேல ஸ்நேகமாய் விருப்பமாய் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, ஜெபத்தில் ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க ஜெபம் எல்லா விஷயத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். ஆண்டவரே, அவங்க ஜெபிக்கிறப்ப, அண்ணா ஆண்டவரே என் சிறுமையை மாற்ற என்னுடைய நினைத்தருள வேண்டுமானால் நான் சும்மா ஜெபிக்கல ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்பு, எனக்கு கொடுக்குற பிள்ளையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கிறோன்னு யோசித்து பார்ப்போம். 7 கருத்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, ஜெபத்தை நேசியுங்கள். ஜெபத்தை நேசிக்கிற யார் நேசிக்க முடியும்? யார் நேசிப்பாங்க? தேவனை நேசிக்கிறவங்களால தான் ஜெபத்தை நேசிக்க முடியும். ஏன்? தேவ உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற பிரசன்னம், தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிச்சயமாக ஜெபிக்கிறவர்களாய் தான் இருக்க முடியும். அப்போ நம்ம ஜெபத்தை நாம் நேசிக்க வேண்டும். அப்போ யார் ஜெபத்தை நாம் நேசிக்க முடியும் அப்படின்னா, முதல் கருத்து நான் சொல்கிறேன், ஜெப பழக்கத்தை கொண்டு இருப்பார்கள். ஜெபம் ஒரு பழக்கமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பழகுங்கள். இன்றைக்கி இல்லைனா கூட, இன்றைக்கி எது செய்தாலும், எதை தொடங்கினாலும் அதிலே ஜெபத்தை வைத்துட்டு தான், நான் ஜெபித்துட்டு தான் அடுத்து தான் நான் எதையுமே நான் தொடங்குவேன், அடுத்து தான் நான் எதையுமே திட்டமிடுவேன் என்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே உண்டாகட்டும். 2வது, ஜெபத்தை வழக்கமாய் வைத்து கொள்ளுங்கள். தானியேல் வழக்கமாய் ஜெபித்தார். அதே போல ஒரு நேரம், ஒரு காலம், அதிகாலையிலே எழும்பி நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம், பழக்கத்தில் வழக்கமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து 3வதாக, ஜெப சிந்தை எப்போது கொண்டிருங்கள். சிந்தையிலே வீணராகாதபடி கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டுமா? நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? வழிகள் நமக்கு திறக்கப்பட வேண்டுமா? சில நேரங்களில் பிரச்சனை சூழ்நிலைகளில் ஆவியானுடைய நடத்துதல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஜெப சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போய் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனைக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு வழி தருவார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம போய் நிற்கணும். யோசுவா அப்படிதான் போய் நின்றார், கிதியோன் அப்படிதான் போய் நின்றார். ஜெபத்தில் நாம் சிந்தையோடு இருக்க வேண்டும். 4வது கருத்து,
ஜெப திட்டத்தை கொண்டு இருக்க வேண்டும். ஜெபம் என்பதற்கு ஒரு திட்டம். விடியற் காலையிலே ஆயத்தமாகி இயேசு அதிகாலமே எழுந்து, தானியேல் 3 வாரமும் உபவாசித்து, எஸ்தர், இப்படி அநேக நாம் சொல்ல முடியும். ஒரு திட்டம் பண்ண வேண்டும். இந்த நாள் எனக்கு உபவாச நாள், இந்த உபவாச நாளில் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ஜெபிப்பேன். என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நாள், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற நாள், என் கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிற நாள், என் சபைக்காய் ஜெபிக்கிற நாள், என் தேசத்துக்காய் ஜெபிக்கிற நாள் என்று சொல்லி சில காலங்களிலே ஜெபத்தை திட்டமிட வேண்டும். அவர்கள் தான் ஜெபத்தை சிநேகிக்கிறவர்களாய் இருக்க முடியும். அடுத்து 5வது காரியம், ஜெபத்தில் தியாகம் வெளிப்பட வேண்டும். ஜெப தியாகம். நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 6வது, ஜெப நண்பர்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். நல்ல ஜெப நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், சந்தோஷத்துக்கு உறவுகளெல்லாம் கூப்பிடுவோம். கொர்நேலியு பாருங்க, அவன் ஜெபித்தான், குடும்பத்தோடு ஜெபித்தான். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். ஆச்சரியமான ஒரு காரியம். தன் குடும்பத்தை எல்லாம் அழைத்து, தன் நண்பர்களை எல்லாம் அழைத்து விருந்து செய்தாலும், மற்ற காரியங்கள் செய்தாலும் வேதம் சொல்லுகிறது அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை நாம் இணைத்து கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 7வதாக நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அர்ப்பணிப்பு உள்ளதாக இருக்க வேண்டும். கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள்ளே என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்ட இந்த 7 கருத்துகளையும் என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் எவ்வளவோ பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஜெபத்தை நேசிக்கிற, ஜெபித்த தேவனை நேசிக்கிற, ஜெப உறவை விரும்புகிற, தேவ உறவை விரும்புகிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த 7 கருத்துகளையும் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி அப்பியாசப்படுத்தி தேவனோடு அதிக நேரம் செலவிட, தேவனோடு அதிக நேரம் ஜெபித்திட, தேவனோடு அதிக நேரம் பிரசன்னத்தில் இருக்க, அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கும்படி என்னை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கண்களை மூடி ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. சொல்லுங்க, ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். இன்று ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், ஆமென். கிருபையினால் ஒரு விசை கூட, அவர் இரக்கம், அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பே உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. ஜெபம் கேட்டார் பதில். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும், சந்தோஷம் பெருகும், ஆசீர்வாதம் உண்டாகும். சொல்லுங்க, ஜெபத்தை நேசிக்க கிருபை தாங்கப்பா. ஜெபம் கேட்டா, ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், கிருபையினால் காத்து கொண்டார். நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி இந்த 7 கருத்துகளையும் தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக.
ஜெபித்த காரியங்களில் வெற்றியை தருவீராக. இன்னைக்கு ஜெபத்தோடு அநேக தேவைகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். காலை நேரத்திலே உம்முடைய கரத்தை நீட்டி ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெபத்தை நேசிக்கிற ஒரு இருதயம் உண்டாகட்டும். ஆசிர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.